நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர திருத்த பணி இது நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாட்டில் தற்போது நடந்துகிட்டு வருது. பல இடங்களில் நிறைய இந்த விண்ணப்ப படிவத்தை கணக்கீட்டு படிவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு வருது. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில்அப் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். என் கையில் இப்போ ஒரு எஸ்ஐஆர் இந்த கணக்கீட்டு படிவம் அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப கவனமாக நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் முதல்ல பென்சில் எடுத்து நீங்கள் பென்சிலை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை நீங்கள் இதை தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு பென்சிலில் ஃபில் பண்ணி அது சரியாக இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேனாவில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கணக்கீட்டு படிவத்தில் முதல்ல இந்த இருக்கு பாருங்கள், 5 பாக்ஸ் இருக்கும், குட்டி குட்டி பாக்ஸாக. ஸோ இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸு அதில் அச்சிட்டு தான் வந்திருக்கும். செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய பாகம் எண், சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும். உங்களுடைய பழைய ஃபோட்டோ இருக்கிறதுனால உங்களுடைய புது ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இங்கே 3 பாக்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துங்க. 1 2 3 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸை தான் நம்ம இப்போ ஃபில்அப் பண்ண போகிறோம். 3 பாக்ஸையும் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறது கிடையாது. 3ல் 2 பாக்ஸை கம்பல்சரி நம்ம ஃபில்அப் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம்னா அதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் கொடுக்க போகிறேன். அடுத்ததாக ஆதார் எண், அது விருப்ப தேர்வு ஆப்ஷனல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஆதார் எண் நான் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்ததாக என்னுடைய கைபேசி எண். அடுத்ததாக என்னுடைய தந்தையோ இல்லைனா நான் கார்டியனில் யாரு கூடயாவது இருக்கேன் அப்படின்னாக்கா அவங்களுடைய பெயர் என்னங்கிறத இந்த இடத்துல நான் எழுதணும். அடுத்ததாக தந்தையினுடைய இல்லைன்னா பாதுகாவலருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அது ஆப்ஷன் தான். இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்ததாக என்னுடைய தாயாரின் பெயர். அடுத்ததாக அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அதுவும் ஆப்ஷன் தான். இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்ததாக துணைவரின் பெயர். உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவரின் பெயர் எழுதலாம். நீங்கள் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மனைவியின் பெயர் எழுதலாம். அதே மாதிரி உங்கள் துணைவரினுடைய அடையாள அட்டையினுடைய எண், அதுவும் ஆப்ஷன் தான். இருந்தால் எழுதலாம், விருப்பப்பட்டால் எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, இப்போது முதல் பாக்ஸை நம்ம பூர்த்தி செஞ்சாச்சு. அடுத்ததாக 2 மற்றும் 3 இந்த 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டைரெக்டாக 3ஆவது பாக்ஸுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த 2 பாக்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக 2002 2005 அந்த சிறப்பு தீவிர